அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறஞ்சி ஏத்துவாம். இல்லாமல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் இந்த பாரதம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நலச்சரித்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாழ்மண்டபத்திற்கு வந்தார்கள் நளனும் தமயந்தியும். அங்கு 2 தங்க கிளி வந்து உட்கார்ந்தது. அந்த கிளியை பிடித்து கொடுங்கள் என கேட்கிறாள். மான் பிடிக்கச் சொன்ன மயிலே போல் மானை பிடித்து கொடு. அங்கேயாவது ராமனுக்கு இது மான், இந்த தங்க மானை பார்த்தையான், அது கவரி மான் இல்லை, கவரிங் மான் நான் லட்சுமணன். அங்கு அறவுரை சொல்ல தம்பி லட்சுமணன் இருந்தான். ஆனால் இங்கு நளனுக்கு ஒருவரும் இல்லை. இடுப்பிலே ஒரு வஸ்திரம்தான் இருக்கிறது. இடுப்பிலே இருந்த வஸ்திரத்தை அப்படி எடுத்தான், அந்த கிளி மேல் போட்டான். பாருங்கள், கிளி 2 பறந்தது. ஏன் நளச்சக்கரவர்த்தியே, நாங்கள் வேறு யாருமல்ல, உங்கள் கையிலே இருந்த பகடக்காய்கள் எல்லாவற்றையும் இழக்க வைத்தோம், இது ஒன்றுதான் பாக்கி என்று பறந்தது. சூரிய பகவான் யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்த வள்ளல் இடுப்பிலே வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறானே என்று மறைந்தான். ஏதோ பழத்தை சாப்பிட்டு தூங்கினார்கள். தமயந்தி நன்கு தூங்குகிறாள். தன் கையை கணவன் மீது போட்டுக்கொண்டு நடுவிலே கத்தியாக விழுந்தான் சனி பகவான். அந்த கத்தியை புடவையை கிழித்து எடுத்து கட்டி கொண்டு தமயந்தியை பார்த்தான். சூதாடாதீர்கள் என்று சொன்னேனே, கேட்கவில்லையே என்று சொல்வது போல் இருந்தது. வாசலிலே போய் நிற்பான் பாழ் மண்டபத்தில். எங்களை விட்டு போகிறீர்களே என்று தமயந்தி அழுவது போல் இருந்தது. திரும்பி வருவான். நளனுடைய புத்திரனும் புத்திரியும் அப்பா ஏன் சூதாடினீர்கள் என்று கேட்பது போல் இருந்தது. வாசலிலே நிற்பான். அப்பா எங்களை விட்டு விட்டு ஏன் போகிறீர்கள் என்று சொல்வது போல் இருந்தது. இப்படி போவனாம் வருவனாம், இது எப்படி இருந்ததாம். பெண்கள் பாத்திரத்திலே தயிரை வைத்து அதில் மத்தை வைத்து கடையும் பொழுது எப்படி பெண்களுடைய கை இப்படியும் அப்படியும் போய்விட்டு வருமோ அதுபோல் இருந்தது புகழேந்தி புலவர். போய் ஒரு கால் மீளும் புகுந்து ஒரு கால் மீண்டேகும் ஆயர் குணந்தாடுபாலின் தோயல் கடைவார் தம் கை போலே ஆயிற்று காலன் வடிவாய வேளாண் மனம். பாதராத்திரியிலே விட்டு போய்விட்டான். சூரியன் பொழுது விடிந்து வருகிறான். சேவல் கூவியதுன்னு சொல்லலை, வயத்தில் அடித்து கொண்டு கோழி கூலம். நாம் எங்கள் ஆண் மகனாக இருக்கின்ற நளன் போய்விட்டான், காப்பாற்று என்று. அந்த சமயத்தில் ஒரு பெரிய மலைப்பாம்பு விழுங்கியது. தமயந்தி கதறினாள். ஒரு வேடன் வந்து பாம்பை பிடித்து போட்டான். கும்பிட்டாள், நன்றின்னு சொன்னாள். நன்றியெல்லாம் வேண்டாம், என்னோடு வா என்றான். தமயந்தி ஓடினாள். மானை துரத்துகின்ற புலியை போல் துரத்த. அப்பொழுது தமயந்தி திரும்பி பார்த்தால் பாருங்கள், ஜலமாக போனானாம். புகழேந்தி புலவர் சொல்கிறார், நீராய் விழுந்தான் நிலத்து, ஜலமாக போனானாம் அவன். அந்த சமயத்திலே ஒரு அந்தணன் வருகிறான். எங்கே போகிறீர்கள் என்றால், சேதி நாட்டுக்கு, எங்கள் பெரியம்மா ஊர் கொண்டு விடுங்கள் என்றான். அவள் பெரியம்மா பிறந்த வீட்டுக்கு அனுப்புகிறாள். தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய பெண் சௌக்கியமாக இருக்க வேண்டும். எல்லோரும் பிரசங்கம் கேட்பவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். நம் வீட்டிற்கு வந்த மருமகள் நாட்டு பெண் சௌக்கியமாக இருந்தால் என்ன பொருள்? அவள் ஒரு வீட்டு பெண். நம் நாட்டு பெண் சௌக்கியமாக இருந்தால் நாமும் சௌக்கியமாக இருப்போம். பிறந்த வீடும், அவள் பிறந்த வீடும் சௌக்கியமாக இருக்கும். இப்போ தமயந்தியை தேரில் வைத்து அனுப்புகிறார்கள். விதர்ப்ப தேசமே காத்து கொண்டிருக்கு அரண்மனை வாசலில். தமயந்தி அம்மா, அப்பா, சகோதரன் நிற்கிறார்கள். தமயந்தி அம்மா கட்டி அணைத்து கதறினாள். ஐயோ, சூதாடாதே என்று சொல்லவில்லையா உன் கணவனிடம்? பாழ் மண்டபத்திலே பரிதவிக்க விட்டு போனானே, நீ கதறினாயா? அம்மானு கூப்பிட்டியா? அப்பான்னு கூப்பிட்டியா? அண்ணான்னு கூப்பிட்டியா? என்ன கூப்பிட்டாய்? என் செய்தாய், என் புலம்பினாய், என் மகளே. எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருந்தால் என்ன, மகள் கஷ்டப்படுகிறாள் என்றால் அடிவயிறு கலங்கும். சாப்பாடு இறங்குமா? இவளை பிரிந்த நளன் போகிறான். போகிறபோது தகதகன்னு எரிந்து கொண்டிருக்கிறது ஒரு நெருப்பு. அதில் கார்கோடகன்கிற பாம்பு உள்ளே விழுந்திருக்கிறான். அந்த பாம்பு கூப்பிட்டது என்னை எடு என்று. அவன் எடுத்து அப்படி கீழே விடப்போனான். தசேன்னு சொல்லி விடு. நான் தசேன்னாலும் தெரியும், தமிழில் 10 நாளும் ஒரு அர்த்தம், பிடின்னு அர்த்தம். கொட்டி தந்த பாம்பு.
நளன் குட்டையாக கருப்பாக போனான். ஒரு வஸ்திரம் கொடுத்தது, உன் மனைவியை பார்க்கும்பொழுது தரித்து கொள், பழைய உருவம் வரும், இன்னிலேருந்து உன் பேர் வாகுகன் போனான். நளனுக்கு தேரோட்ட தெரியும், சமைக்க தெரியும். அயோத்தி ராஜாட்ட போனான், எனக்கு தேரோட்ட தெரியும், சமைக்க தெரியும்னா. சரின்னா அவள் ஓலையை அனுப்பி ஒரு தூதனிடத்தில் அனுப்பினாள், காதலியை கானகத்தே காரிருள் கைவிட்ட பாதகன் என்ன நினைக்கிறாயின்னு. ருதுபர்ண ராஜாவுக்கு தெரியலை, குதிரையை காக்கிற நளன் வாகுகனார்கனை எழுதி கொடுத்தான். உன் தொடி தனை உறக்கத்தே நீத்தது பண்டை விதியின் பயன் ஜென்மாந்திர பாபம் என்று எழுதினான். அவனை பார்த்துன்னு போய் சொன்னான், தமயந்தி கெட்டிக்காரி, வப்பாட்ட சொல்லி ருத்துபர்ண ராஜாவுக்கு மட்டும் ஓலை அனுப்பினாள், தமயந்திக்கு 2வது சுயம்வரம்னு. ருத்துபர்ண ராஜா படிச்சுவிட்டு நளனை கூப்பிட்றான், ஏ வாகுகனே, இந்த தமயந்திக்கு 2வது சுயம்வரமாம், இந்த தடவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் வான்னா. நான் தான் தேரோட்டணும்னா. நீ தான். நளன் தேரோட்டான், பறக்கிறது குதிரை. எப்படி போச்சுன்னா, அவன் மேலே போட்டுருக்கிற அங்கவஸ்திரம் விழுந்துருத்து. அங்கவஸ்திரம் விழுந்த உடனே, ஏன் நிறுத்து தேரை, வஸ்திரம் விழுந்துருத்துன்னு சொன்னான். நீ வஸ்திரத்தை விட்ட இடத்துலேருந்து 240 மைல் தாண்டி ஆச்சுன்னா. மேலாடை விழுந்ததென்றான், 4 காதம் கடந்தோம், 240 மைல் போயாச்சுன்னா. போகிற வழியில் வாங்கிப்போம், ஸ்ரீவில்லிபுத்தூர் நாராயணயர் ஜவுளி கடையில் வாங்கிப்போம்னா. அப்போது தேரை நிறுத்துன்னான். இந்த தாந்தோன்றி மரத்தில் எத்தனை இலை எத்தனை காய் இருக்குது சொல்கிறேன்னா. நீ இந்த கணக்கு பண்ணுற மந்திரத்தை சொல்லித்தரேன், சூதாட்டத்தில் ஜெயிக்கலாம்னா. இந்த மந்திரத்தை ருத்துபர்ண ராஜா சொல்லும்போது சனி குதித்து ஓடினான். குதிரை ஓட்டுற மந்திரத்தை சொல்லி கொடுன்னான்னு சொல்லி கொடுத்தான். இப்போ இந்த குதிரையை ஓட்டிக்கிண்டு போனான் போகிறங்க மாமனார் ஊருக்கு. அப்போவே தமயந்தி அந்த புறத்தில் சொல்லிட்டா கணவன் வந்துட்டான். எப்படி தெரியும்னா, இந்த குதிரையை அனுப்பிச்சிருக்காளே, ஏற்கனவே உன் குதிரையை அது கணக்க ஆரம்பித்தது. உள்ளே வந்தான், பையனையும் பொண்ணையும் அனுப்பிச்சா அடையாளம் தெரில. நீங்கள் யாருன்னு நான் நிடத தேசத்து இளவரசன்னா. நலன் சொன்னால் சூதாண்டவன் பையனாண்ணா. ஜாகிரதையாக பேசு, மன்னர் பெருமையும் மடையன் அறிவனாண்ணா. அவள்லாம் போனான். அப்புறமா விறகை கொடுத்தா, பாத்திரத்தை கொடுத்தா, சமையலாச்சு. சமையலை சாப்பிட்டு பார்த்தா பிரமாமாக இருந்தது. எங்கள் ஆத்துக்காரர் தான் வந்திருக்காருன்னு அப்பாட்ட சொல்ல, வஸ்திரத்தை தரிச்சுண்டான். ருத்துபர்ண ராஜா 2 பேரையும் சேர்த்து வச்சான். நள மகாராஜா இப்போது தேர் ஓட்டிக்கிண்டு வரான். ஆமாம், இந்த மாதிரி நான் ஒரு ஊரில் உபன்யாசம் பண்ண உடனே சூதாட்டத்தில் ஜெயிக்கிற மந்திரம்னு சொன்னேளே, அது என்ன மந்திரம்னு கேட்டுன்னு வந்துட்டான் 50 பையன். நான் சொன்னேன், இது தெரிஞ்சால் நாங்கள் ஆடாமல் இருப்போமான்னு. நல்ல வேளை மந்திரம்னு தான் இருக்குது. அந்த காலத்தில் வாழ்ந்த பெரியவாள்லாம் அழகாக எழுதி வச்சுருக்கா. திருப்பி வந்து சூதாடி ஜெயிச்சான். இந்த சமயத்தில் சனி பிரத்யட்சமானார். இங்கே தான் இந்த சொற்பொழிவு கேட்பவர்கள் எல்லாரும் நன்கு கேளுங்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், ஓயாமல் ஜோதிடம் பார்க்காதீர்கள். ஒரு தடவை தான் பார்க்க வேண்டும். ஜோதிடரை மாற்றக்கூடாது, டாக்டரை மாற்றப்படாது, நமக்கு ஒருவரைத்தான் வைத்து கொள்ளணும், சாஸ்திரிகளை மாற்றப்படாது. இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடரை மாற்றப்படாது, ஒரு ஜோசியத்தை தான் பார்க்கணும். திரும்பவும் சொல்லுகிறேன், ஜாதகம் எழுதி 12 வயசுக்கு அப்புறம்தான் பார்க்கணும். அதுவும் கல்வி எப்படி வரும்னு பார்க்கணும். அதன் பிறகு உத்தியோகத்துக்கு பார்க்கணும். அதன் பிறகு திருமணத்திற்கு, வியாபாரம் செய்வதாக இருந்தால் பார்க்கலாம். மற்றொன்று, நான் எத்தனை வயது இருப்பேன்னு யாரையும் கேட்காதீர்கள். அதை சொல்வதற்கு ஜோதிடர்களுக்கும் அதிகாரம் கிடையாது, கேட்பவனுக்கும் நியாயம் கிடையாது. கேட்கவே கூடாது. அவன் பாட்டுக்கு ஜோசியன் உங்களுக்கு தேதியை குறித்து இந்த தேதி பிராணனம் போகும்னான்னு நீ இதையே நினச்சி பிராணனை விட்டுருவேன். அதனால் தேவையே இல்லை. ஓயாமல் பார்க்காதீர்கள். உங்களிடத்திலே சொல்லுகிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன். ஆமாம், ஒரு தடவை பாருங்கள். நான் ஜோசியம் பொய் என்று சொல்லவில்லை, உண்மை. ஆனால் நாளென் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும்.
ஏழரை சனி பிடிச்சிருக்கு, அஷ்டம சனி பிடிச்சிருக்குங்க, நான் பிடிக்கட்டுமே. குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகந்தோளும் கடம்பும் முருகனை தியானம் பண்ணியாச்சுன்னா நவக்கிரகம் என்ன பண்ண போகிறது? புரந்தரதாசர் சொல்கிறார், ரவிச்சந்திர புத நீனே ராகு கேதுவு நீனே கவி குரு சனியும் மங்களனு நீனே சகல கிரக பல நீனே. ஞான சம்பந்தர் சொல்கிறார், இதை விவரம் தெரியாமல் நவகிரகத்தில் போய் படிக்கிறான். சிவன்கிட்ட படிக்கணும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே சொல்கிறார் பாருங்க. அதனால் தெரிந்து கொள்ளுங்கள், ஜோதிடம் பொய் என்று சொல்லவில்லை, உண்மை. ஆனால் அதையே பார்த்து கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் இன்னும் ஒன்று தவறுதலாக பேசுகிறீர்கள். ஏழரை சனி பிடிச்சிருக்கு, அஷ்டம சனி பிடிச்சிருக்குன்னா திருநள்ளாறில் போய் குளத்தில் குளித்து வஸ்திரத்தை போட்டுட்டு வாங்குறாங்க. போய் அப்படிலாம் பண்ண சொல்லலை சாஸ்திரத்தில். முதல்ல இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், திருநள்ளாறு போங்கள், அங்கே இருக்கிற சிவனையும் பெருமாளையும் கும்பிடுங்கள். சனி தான் நலனை பிடித்த பாபம் போவதற்கு அங்கே இருக்கிற சிவனையும் பெருமாளையும் கும்பிட்டான். நலநாராயண பெருமாள் தான் பேர். ஆமாம், புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் போய் சனியை கும்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. குரு பயிற்சி போய் கும்பிட்றேங்கிறான் அங்கே. ஆமாம், அது பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் ஜோசியம் இப்போ என்னை ஒருத்தர் பார்க்குறா, நான் என்ன சொல்கிறேன், குலதெய்வத்தை கும்பிடு, இஷ்ட தெய்வத்தை கும்பிடு, சனி பிடிச்சிருக்கு அனுமாரை கும்பிடு, நாங்கள் சிவனை கும்பிடு, குருவை கும்பிடு, தட்சிணாமூர்த்தியை கும்பிடு, இதை தான் சொல்கிறோம். யாருமே நவகிரகத்தை கும்பிடுன்னு சொல்லவே மாட்டான் எந்த ஜோசியனும். அதனால் தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நலன் கேட்குறான், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் சனி. இவா எல்லோரும் இன்றைக்கி சோஷலிசம் செக்யூலரிசம்னு சொல்கிறா. என்னவோ நம்ம சனாதன தர்மம் நம்ம மதத்தில் சொல்லாத மாதிரி. அவன் என்ன கேட்கிறான், நீங்கள் யாரையாவது பிடித்திருக்கும்பொழுது ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அப்பொழுது என் கதையை கேட்டால் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு வரம் கொடுங்கள்னா. உடனே சனி சொன்னார், என் காலத்து உன் சரிதம் கேட்டாரை அடையேன். அதனால் நீங்கள் சனி பிடிச்சிருக்கு, அனுமார் கல்லை தூக்கி போடும்போது சனி போனார், காலை பிடிச்சார். இனிமேல் நான் யாரையா பிடிச்சிருந்தேன்னா ஆஞ்சனையா உன் திருவடியை பிடித்து ராமநாமாவை சொல்லி உன்னை கொண்டாடினால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னர். ஆக ஏழரை சனி பிடிச்சவா, இந்த பிரசங்கம் கேட்டுன்னுக்கிறவா, அஷ்டம சனி பிடிச்சவா, சனி தசை, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, எந்த சனியாக இருக்கட்டும், நலச்சரித்திரம் கேளுங்கள், அனுமாரை கும்பிடுங்கள். இதைத்தான் பிருகதஸ்வ முனிவர் தர்மபுத்திரருக்கு சொன்னார். அதனால் எல்லோரும் தயவு செய்து குலதெய்வத்தை கும்பிடுங்கள், இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்கள், கவலையே படாதீர்கள், ஒரு கிரகமும் நம்மை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன்.